ஹாய் வணக்கங்க. வெளியில் நல்லா மழை கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்குங்க. மழை நேரத்துக்கு எழுந்திரிச்சி வேலை செய்யவே தோண மாட்டுது. என்ன பண்ணுறதுங்க, லீவ் விட்டுட்டாங்க, மழை பெய்யுது, நம்மளும் சேர்ந்து தூங்க முடியுமா? பசங்கள்லாம் தூங்கிட்டுருக்குறாங்க. குளிருக்கு ஏஞ்சி நம்ம வேலை செஞ்சு தானே ஆகணும். காலைல டிஃபன் செய்யணும், பசங்களுக்கு கொடுக்கணும், மழை நேரத்தில் பசி எடுக்கும்ல. எழுந்தாச்சு. வெளியில் சரி மழை பெய்யுதுங்க, காற்று மழை. பாவங்க பிள்ளைங்கள்லாம் வெளியிலே போக முடியல, வெளியில் விட முடியல. குளிருதுன்னு எல்லாம் சொட்டரை போட்டுக்கிட்டு உள்ளார வெட்டை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க. இப்போ தான் 2 பேரும் என் பிள்ளைங்களாம் எஞ்சி இப்போ தான் ஃப்ரெஷ் பண்ணவே போயிருக்காங்க. சரி மழைங்க, நைட்டெல்லாம் மழை, காற்று, காலையிலையும் மழை, காற்று நிற்கலைங்க. எல்லா ஊர்லேயும் மழை தான். நமக்கு வேலை செய்ய கிச்சன் பக்கம் வரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், நமக்கும் பசி எடுக்கலைங்க. எந்த மாதிரி செஞ்சால் நம்ம சமைக்கிற வேலை சாப்பிட்ற வேலை அது கரெக்டாக நடந்து தானே ஆகணும். அதனால் கடை நம்ம என்ன செய்யலாம், கிச்சனை வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு கிச்சனுக்கு வந்தேங்க. இப்போ தான் பிள்ளைங்களாம் ஒவ்வொருத்தங்களும் எஞ்சி ப்ரெஷ் பண்ணே போயிருக்காங்க. லீவு விட்டானாங்க, நமக்காக லீவு, பிள்ளைங்களுக்கு தாங்க லீவு. எந்த மழை பெஞ்சாலும் எந்த லீவ் விட்டாலும் நம்ம செய்கிற வேலை காலை வேலையை கரெக்டாக நம்ம முடிச்சு தாங்க ஆகணும். பாவங்க மழை பெய்யறதுனால வெளியில் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களுக்கு வெளியில் போக முடியல, ஒரு காய்கறி வாங்க போக முடியல, மார்க்கெட் போக முடியல. ரொம்ப இந்த மழையினால ரொம்ப சேதாரங்க. பாவம் நிறைய இடத்துல மழை தண்ணி தேங்கி கிடக்குது. எங்கள் வீட்லேயும் வீட்டை சுற்றி தண்ணிங்க. உள்ள காம்பவுண்ட் உள்ளலாம் தண்ணி நிறைய நிற்கிது. என் பையன் வெளியில் போய் நான் கப்பல் விட போகிறோம்மா தண்ணியிலன்றான். மழை காற்று வீசுது, அதில் போய் என் பையன் விளையாட்டுமான்றான். அதுங்களுக்கு வந்து புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் ஜுரம் வருது, சளி வருதுன்னா நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும். உள்ளாரே ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. உள்ளாரே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு மழை விட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் 2 பேருமே என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ரூமுக்குள்ளே இதான் சாக்குன்ட்டு உள்ள அடம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. எப்படா அம்மா வெளியில் விடுவான்ட்டு. பாருங்கள் வெளியில் நல்ல காற்று மழை, வெளியில் சுத்தமாக யாருமே போக முடியாதுங்க. நல்ல மழைங்க, நைட்லேயே நல்ல மழைங்க. பாவம் நியூஸ்லலாம் பார்த்தா நிறைய இடத்துல நிறைய தண்ணி நிற்கிது. எங்கே பார்த்தாலும் வெளியில் யாராலையும் போக முடியல, வர முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புயல் ஒரு வழியாக கரையை கடந்துடுச்சு. இனிமேலுக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். நம்மளும் பார்க்கலாம். பாருங்கள் மழை எப்படி தண்ணி ஊற்றுது பாருங்கள். மழை காலம் வந்துட்டாலே எல்லாருக்கும் கஷ்டம்தாங்க. எப்படா மழை சீசன் குறையுதோ அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். கிச்சனில் போய் ஏதாவது நமக்கு வீட்டுக்குள்ளே போய் உள்ளே ஏதாவது ஒரு கிச்சனில் ஏதாவது சமைக்கணுன்னாலே நமக்கே ஒரு சோம்பேறியாக இருக்குது. இந்த மழை நேரத்தில் குளிருக்கு கம்முன்னு ரெஸ்ட் எடுக்கலாம் போல் இருக்குது. நம்மளே ரெஸ்ட் எடுத்தால் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக நம்ம போய் குடம்பனதா பாருங்கள். எங்கள் காம்பவுண்ட் உள்ளலாம் தண்ணி நிற்கிதுங்க. சரி தண்ணிங்க, நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. தெரியுதாங்க, நிறைய தண்ணி நிற்குது பாருங்கள். நல்ல ஜில்லுன்னு காற்று வீசுது, காற்று அடிக்குது. செடிலாம் தோட்டத்து பக்கம்லாம் சாஞ்சிருச்சிங்க. செடிலாம் சாஞ்சிச்சு, எங்கள் வீட்டு மரம்லாம் சாஞ்சிருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் பார்க்கும்போது என்னடா இந்த காற்றுக்கு இந்த மழைக்கு இவ்வளோ இது சேதாரமாகுது. இன்னும் நிறைய இடத்துல பெரிய பெரிய இடத்துல நிறைய பாதிப்பு வந்திருக்கும். யாரும் மழைக்கு வெளியில் வராதிங்க. யாரும் மழைக்கெலாம் கொஞ்சம் வெளியில் வராதிங்க. பாதுகாப்பாக சேஃபாக இருக்கலாம். பாருங்க பிள்ளைங்க இப்போ தான் வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இட்லியும் ரெடியான சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானம் நமக்கு லஞ்சு என்னென்னு அதை ப்ரிப்பேர் பண்ணோம். இதை சுட இட்லி ரெடி பண்ணிட்டேங்க, சாம்பாரும் ரெடி. இப்போ தான் பிள்ளைங்க வந்து ரெடியாக நிற்கிறாங்க. மழையில் என்னங்க அவங்களுக்கு பசி எடுக்க மாட்டுது, தூக்கம் வர மாட்டுது, எனி டைம் டிவிலே தான் இருக்கிறாங்க. வேறு என்ன பண்ண முடியுங்க? பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க பாவம். மழை இன்னும் 2 நாள் சேர்ந்து பெஞ்சாலும் பரவாயில்ல, ஸ்கூல் லீவ் விட்ருவாங்கள்ல. மழை பெஞ்சால் ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. அதனாலே அவங்களுக்கு மழை பெய்யட்டும். 2 நாளில் இன்னும் 1 வாரம் மழை பெஞ்சாலும் ஜாலி தான். ஆனால் நமக்கு அப்படி இல்லைல்ல. ஜாலி நமக்கு கிடையாது. நமக்கு கஷ்டம்தான் மழை பெஞ்சா. துணி காய வைக்கிறது, வீட்டில் வேலை செய்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு கஷ்டம், அவங்களுக்கு ஜாலி இல்லையாங்க? ஓகே, இதோட வீடியோ முடியுது. எங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டங்க. அந்த டிவியை விட்டு வர மாட்டாங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகே பாய்.